சுப்பிரமணியம் சாமின்னு ஒருத்தர் வராரு. ஸோ அட்லீஸ்ட் கேஸ சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் வைக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் யாரை வச்சு வாதிடுறதுன்னு தெரியல. இமேஜின் ஒரு ஸ்டேட்ட ஒரு சிஸ்டத்தை எதிர்த்து போராடுறதுங்கிறது வந்து சர்வ வல்லமை பொருந்திய ஒரு அரசை, அதுவும் தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா இருக்கும் நேரத்தில் அப்பா தீட்சிதர்களுக்கு யாரையும் தெரியாது. அது தெரியாது இல்ல, தெரியாதுங்கிறது தெரியாதுதான், அதான் உண்மை. ஆனா என்ன பொது வழியில பேசப்படுதுன்னு பாருங்க. பாப்பான் இவனுக்கு வந்து உச்சி நீதிமன்றம், உச்சி குடிமை நீதிமன்றம், இவங்க சொன்னா அவங்க செய்வாங்க, என்னெல்லாம் பேச்சு. இங்க உங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. ரைட், சம் வாலண்டியர்ஸ், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் குறைவு, நீங்களே சொன்னது. நான் வந்து யூ ஆர் சிதம்பரம் லாயர், ரமேஷ் ஹூ இஸ் ஹெல்பிங் இன் ரிசர்ச், சுவாமி இருக்காரு. பட் இதுக்கு அப்புறம் தான் வேலையே ஆரம்பிக்க போறோம். எதுக்குமே திக்கு தெரியாத காட்டுல போய் நின்னோம். உண்மை. நானே அன்னைக்கு ரமேஷ் அவர்கள் ஞாபகம் வச்சிருக்கிறாரு என்னன்னு தெரியல. அங்க ஒரு பெரிய பெரிய டெல்லி மாநகரத்துல பெரிய பெரிய ரோட்ல அவர்கிட்டயே நான் சொன்னேன், நான் திக்கு தெரியாத இடத்துல போய் நம்ம 2 பேரும் இங்க ரோட்ல போய் நடந்துட்டு இருக்கோமே, பெரிய பொறுப்பு இருக்கு, நம்ம எப்படி செய்ய போறோம்? எனக்கு பிரமிப்பாகவும் இருந்தது, திகைப்பாகவும் இருந்தது. பட் ஒரு சின்ன நம்பிக்கை, நடராஜர் கைவிட மாட்டார்.